யோபு சொன்னது போல ஆண்டவர் எங்க வீட்டிலையும் உம்முடைய ரகசிய செயல் இருக்கட்டும் என்று நம்ம ஜெபிக்க போறோம். ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக ரகசியமாக பல கிரியைகளை பிசாசு எடுக்கலாம். மனிதர்களை ஏவி நிறைய காரியங்களை அவன் செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில பல தடைகளை பிசாசு கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தால் நம்முடைய குடும்பம் நிம்மதியாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், சத்துரு ரகசியமாய் தீமை செய்ய வந்தாலும், ஆண்டவரின் ரகசிய செயல் நம்முடைய வீட்டுக்குள்ள இருந்தால் நமக்கு விரோதமாக எதுவும் நடக்காது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆமான் ரகசியமாக அவன் பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள பிளான் பண்ணிட்டு அப்படியே வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரும் பாருங்க ரகசியமாய் அந்த ராஜாவுக்கு நித்திரை வரவிடாமல் அவரும் பிளான் பண்ணார் இல்லையா? ஸோ இந்த நாட்கள்ல ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ளே உம்முடைய ரகசிய செயல் இருப்பதாக. ஆமேன், ஹல்லேலூயா. ரகசிய செயல் இருக்கும்போது என்ன தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்போம் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார் குடும்பத்துல. இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போற காரியம், ரகசியமாய் சத்துரு நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கலாம். ஆனால் அந்த ரகசியமாய் நுழைந்த சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் ரகசியமாய் சங்கரிக்க போகிறார். ஹல்லேலூயா.